நேரடியாக கண்காணிக்கும் சிஎம் விஜய், ரகசிய கண்காணிப்பு குழு. கதிகலங்கி போன அமைச்சர்கள். தமிழக அரசியலில் முதலமைச்சர் விஜய் எடுத்துள்ள புதிய அணுகுமுறை தற்போது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. குறிப்பாக ஆட்சியில் இருக்கும்போது எந்த அமைச்சரும் தவறு செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் முதல்வர் விஜய் மிக கவனமாக செயல்பட்டு வருகிறார். முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்பு அரசியல் தொடர்பான விஷயங்களில் மட்டுமே கட்சி நிர்வாகிகளின் கருத்துகள் கேட்கப்பட்டு வரும் விஜய், ஆனால் அரசு நிர்வாகம், திட்டங்கள், அதிகாரிகள் தொடர்பான முடிவுகள் என வரும்போது முழுமையாக அதிகாரப்பூர்வ அமைப்புகளின் ஆலோசனைகளையே விஜய் முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார் என கூறப்படுகிறது. எந்த ஒரு செயல்முறையையும் முதலில் அந்த துறையின் செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் நிர்வாக அனுபவம் கொண்ட அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் நேரடியாக ஆலோசனை நடத்துகிறாராம். சட்ட ரீதியாக சிக்கல் வருமா, மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உருவாகுமா, திட்டம் நடைமுறையில் சாத்தியமா போன்ற விஷயங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகே இறுதி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் மீது விஜய் வைத்துள்ள கண்காணிப்பு தான் தற்போது அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. புதிதாக அமைச்சர்களாக பொறுப்பேற்று உள்ள பலரும் தாவேக்கவின் முக்கிய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் என்பதால் அதிகாரம் கிடைத்த பிறகு எந்தவித சர்ச்சைகளும் உருவாகக்கூடாது என்பதில் விஜய் மிகவும் கவனமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள் அலுவலகங்களில் எப்படி செயல்படுகிறார்கள், பொதுமக்களை எப்படி சந்திக்கிறார்கள், அதிகாரிகளுடன் எப்படி நடந்து கொள்கிறார்கள், கோப்புகளை எவ்வாறு கையாள்கிறார்கள், குறிப்பாக அமைச்சர்கள் யாருடன் திரைமறைவு தொடர்பு வைத்துள்ளார்கள், யாரை சந்திக்கிறார்கள் என்ற விஷயங்கள் அனைத்தும் தொடர்ந்து முதல்வர் விஜய் தீவிரமாக கண்காணித்து வருகிறார் என கூறப்படுகிறது. இதற்காக தனி செயலாளர்கள் மூலம் தனிப்பட்ட கண்காணிப்பு அமைப்பையே முதல்வர் விஜய் உருவாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சர்களின் தினசரி நடவடிக்கைகள், வாராந்திர செயல்திறன், மக்களிடமிருந்து வரும் புகார்கள் உள்ளிட்ட விவரங்கள் அனைத்தும் நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்திற்கே வருவதாக கோட்டை வட்டாரங்கள் பேசப்படுகிறது. குறிப்பாக ஆட்சியின் ஆரம்பத்திலேயே அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றச்சாட்டுகள் வந்துவிட்டால் அது நேரடியாக அரசின் பெயரையே பாதிக்கும் என்பதால் தொடக்கத்திலேயே கட்டுப்பாட்டை கடுமையாக்க வேண்டும் என்ற மனநிலையில்தான் முதல்வர் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது. சில அமைச்சர்களுக்கு இது ஆரம்பத்தில் அதிர்ச்சியாக இருந்தாலும் பின்னர் இதன் பின்னணி புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. காரணம், கடந்த கால அரசுகளில் சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் அரசுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியதை விஜய் நெருக்கமாக கவனித்திருக்கிறார். அதனால்தான் அமைச்சர் என்பது அதிகார மையம் அல்ல, பொறுப்பின் மையம் என்ற அணுகுமுறையை முதல்வர் விஜய் கடுமையாக அமல்படுத்த முயற்சி செய்கிறார் என கூறப்படுகிறது. மொத்தத்தில் அமைச்சர்கள் தவறு செய்த பிறகு நடவடிக்கை எடுப்பது அல்ல, தவறு நடக்கவே விடக்கூடாது என்ற மனநிலையில்தான் முதலமைச்சர் விஜயின் அணுகுமுறை இருந்து வருவதாக கூறப்படுகிறது.